அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இன்னைக்கு வீடியோவில் நரகத்தில் நரகவாசிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய 4 உணவுகளை தான் பார்க்க போகிறோம். அதில் ஒன்று விஷச்செடிகள். அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறுகின்றான், அவர்களுக்கு விஷச்செடிகளை தவிர வேறு உணவு இல்லை. அது அவர்களை கொழுத்து செழிக்கவும் செய்யாது, அன்றியும் பசியையும் தணிக்காது. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். இந்த விஷச்செடிகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு அல்லாஹ் சொல்கிறான்னா, அது நம்மளை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உடலில் தங்கி நம்மளை கொழுத்து செழிக்கவும் செய்யாது, நம்மளுடைய பசியையும் தணிக்காது. அல்லாஹ் இந்த விஷச்செடியை உண்ணுவதிலிருந்து நம்மளை பாதுகாப்பானாக. இரண்டாவது உணவு சீல் நீர். அவனுக்கு முன்னால் நரகம்தான் இருக்கிறது, இன்னும் அவனுக்கு துர்நாற்றமுள்ள சீல் நீரே குடிக்க கொடுக்கப்படும். அதை அவன் சிரமத்தோடு சிறிது சிறிதாக விழுங்குவான், எனினும் அது அவன் தொண்டையில் எளிதில் இறங்காது. ஒவ்வொரு திசையிலிருந்தும் அவனுக்கு மரணம் வந்து கொண்டிருக்கும், எனினும் அவன் இறந்து விடுபவனும் அல்ல, அன்றியும் அவன் முன்னே மிக கொடிய வேதனையும் உண்டு. மூன்றாவது உணவு ஜக்கும் என்கிற கள்ளிமரம். அல்லாஹ் அல் குர்ஆனில் இந்த ஜக்கும் என்ற கள்ளிமரத்தை பற்றி இவ்வாறு கூறுகின்றான், நிச்சயமாக நாம் அதை அநியாயக்காரர்களுக்கு ஒரு சோதனையாகவே செய்திருக்கிறோம். மெய்யாகவே அது நரகத்தின் அடித்தளத்திலிருந்து வளரும் மரமாகும். அதன் பாலைகள் ஷைத்தான்களின் தலைகளைப் போலிருக்கும். நிச்சயமாக அவர்கள் அதிலிருந்தே புசிப்பார்கள், அதை கொண்டு தங்களுடைய வயிறுகளை நிரப்பிக்கொள்வார்கள். நான்காவது உணவு கொதிக்கும் நீர். நிச்சயமாக அவர்களுக்கு குடிக்க கொதிக்கும் நீர் கொடுக்கப்படும். இந்த 4 உணவுகள் தான் நரகவாசிகளுக்கு நரகத்தில் கொடுக்கப்படக்கூடிய உணவு. அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சு இந்த 4 வகையான உணவுகளை உண்பதிலிருந்து நம்மள் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன்.